ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு தான் அவன் வாழ்க்கை யார் என்று சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஆல் திங் ஷுட் பி ஜட்ஜ் பை அவர் என். நம்முடைய முடிவு தான் சொல்லும் நான் வாழ்ந்த வாழ்க்கை. எவ்வளோ காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். யாருக்கும் பயனில்லாமல் ஏதோ வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாகிறோம். அது வாழ்க்கை அல்ல. அது அக்னியை கூட செய்கிறது. நான் நிலையற்றவன். என்னுடைய வாழ்க்கையின் முடிவை நான் உணர வேண்டும். யூ மே பி ஆனரபிள். நீங்கள் மதிப்புக்குரியவளாக இருக்கலாம், நீங்கள் மாண்புமிக்க மக்களாக இருக்கலாம், பிரபலமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மக்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், யூ மே பி ஆனரபிள். ஆனரபிள் என்ற வார்த்தைக்கு நல்லவர்கள், நல்ல நடத்தை உள்ளவர்கள், சரியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், தார்மீகமாய் வாழ்கிறவர்கள். இன்றைக்கு அநேகர் நம்முடைய இருக்கிறார்கள். நல்ல நடத்தை, சன்மார்க்கம், பக்தி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அந்த தார்மீக அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஆண்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மக்களும் அன்பானவர்களே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நான் நிலையற்றவன். இரண்டாவதாக, லைஃப் மே பி சேர்ஃபுல். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப நேர்த்தியாக இருக்கலாம், ஆனாலும் நிலையற்றது. மூன்றாவது, இவ்வளோ நல்ல பண்புகள் இருக்கலாம் வாழ்க்கையில். அநேக நல்ல பண்புகள் இருக்கிறது. நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் படித்தவர்கள் அல்ல, பள்ளிக்கே போகாதவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை நல் நடத்தை என் வாழ்க்கையை சிந்திக்க வைத்தது. ஐ லேர்ன் டிசிப்ளின் த்ரூ மை பேரண்ட்ஸ். ஒழுக்கம் என்ற ஒன்றை அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டேன். பள்ளியில் கற்றுக்கொண்ட ஒன்றை விட அவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். படிப்பறிவு இல்லாதவர்கள். குடும்ப உறவுகளில் கூட அன்பானவர்களே யாரை பற்றியும் குறை சொல்லாதவர்கள், ஒருவரை பற்றி இன்னொருத்தில் குறை பேசாதவர்கள். யோசித்து பாருங்கள். அது யோசிக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. படிப்பறிவில்லை, ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல, ஆனால் ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். யாரை பற்றியும் குறை சொல்வதில்லை, புரளி பேசுவதில்லை. அது என் வாழ்க்கையை அதிக சிந்திக்க வைத்தது. ஒரு தீய வார்த்தைகள் இல்லை வாயிலிருந்து. நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவளாக இருந்தாலும், எவ்வளோ பண்பாளராக இருந்தாலும், எவ்வளோ படித்தவளாக இருந்தாலும், லைஃப் இஸ் ஒன்லி டெம்பரரி. நான் என் முடிவை நான் என்று உணரும்படி, எதை உணரும்படி? நான் நிலையற்றவன். திரும்ப சொல்கிறேன், யூ மே பி ஆனரபிள் பர்சன், யூ மே பி ஹைலி குவாலிஃபைட், யூ மே பி ஹைலி எஜுகேட்டட். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. இந்த நாளில் நாம் எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் நம்மோடு கூட வரும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நாம் செய்கிற ஒன்றை மகிழ்ச்சியாய் செய்வோம். எதை செய்தாலும் என் அன்பு ஊழியர்களே, டூ இட் வித் அ டிலைட்ஃபுல் ஆர்ட். சிறிதானதோ பெரிதானதோ அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். ஏனென்றால்